தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் சமணர் சிற்பங்கள் நிறைந்து காணப்படும் வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் பராமரிப்பின்றி அழியும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் உள்ள அரைமலையில் கிபி 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட வெட்டுவான் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு ஒரே பாறையில் மேலிருந்து கீழாக 7.5 மீட்டர் ஆழம் மற்றும் அகலத்துடன் பாறையை குடைந்து குடைவரை கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. எங்குமே காண கிடைக்காத மிருதங்கத்துடன் கூடிய தட்சிணாமூர்த்தி சிற்பம் இக்கோவிலில்தான் உள்ளது. விமானத்தின் மேற்பகுதியில் நரசிம்மரும் வடக்கில் பிரம்மனும் காட்சி தருகின்றனர். விமானத்தின் 4 மூலைகளிலும் நந்தி சிலைகளும் அவற்றுக்கு கீழ் யாழி வரியும் கபோதகமும் அமைந்துள்ளன. இம்மலையின் தென்மேற்கு பகுதியில் சமணர் பள்ளிகள் அமைந்துள்ளன. மலைச்சரிவில் சமண தீர்த்தங்கரர்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற பல்வேறு வரலாற்று சிறப்புடன் விளங்கும் இக்கோவில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் பராமரிப்பு இல்லாமல் இருக்கின்றது. பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட வேண்டிய சிலைகள் சேதமடைந்துள்ளன. வரும் தலைமுறையினர் அறிய வேண்டிய இதுபோன்ற கலைப்பொருட்களை பாதுகாக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கழுகுமலை வெட்டுவாங்கில் குடைவரை சிற்பங்கள் மலையை குடைஞ்சு சிற்பங்கள் காணப்படுகிறது. இங்கே மிருதங்க தட்சிணாமூர்த்தி உலகத்தில் எங்கும் கிடைக்காம இங்கேதான் அதிசயமாக காணப்படுகிறது. பௌர்ணமிக்கு 10 வருஷமா நல்ல சிறப்பாக நடந்துபட்டு இருக்குது. மாசம் 5000 பேர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் இங்கே உள்ள வெட்டுவாங்க இந்த குடைவரை சிற்பங்களை பொதுமக்கள் இன்னும் பால்வெடும் செஞ்சிருக்கிறார்கள். மேலும் இது விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த சுற்றுலா உலகம் முழுசும் தெரிவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்குள்ள சிற்பங்கள் குறித்து சுற்றுலா பயணிகள் ஆராய்ச்சியாளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வட்டெழுத்துக்கள் மூலம் தகவல்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. தற்போது அந்த வட்டெழுத்துக்களை அழிக்கும் வகையில் அங்கு ஒரு சிலர் புதிய பீடங்களை எழுப்பி வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. நமது பண்பாடு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் இதுபோன்ற வரலாற்று சிறப்பு பெற்ற கோவில்களை பாதுகாக்கும் சமூக பொறுப்பு பொதுமக்களிடமும் ஏற்பட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பு.